இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? பரம்பரை நகையை போட்டுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடணும், இல்லனா என்ன போய் கொடுத்துட்டு வர சொல்லிருக்கணும் இல்லையா? நல்லத நினைச்சு பண்ண பாட்டிக்கு எவ்வளவு திட்டு. இங்கே அவங்கள மான மரியாதை இல்லாம பேசிட்டு போனாங்க. இதுக்கப்புறம் போய் பாட்டியை எப்படி அசிங்கப்படுத்திருப்பாங்கன்னு தெரியல. பாவம் பாட்டி இப்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்க. இவங்க பேசின பேச்செல்லாம் பாட்டி எப்படி தாங்கிருப்பாங்களோனே தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. உன் அம்மா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்க அம்மாவோட சாவுக்கு தாத்தா பாட்டி தான் காரணம்னு நம்புறாங்க. அதனால்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் தாத்தா பாட்டி மேல கோபமாவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துர்கா நவீன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவங்க மேல வேற கோவம். இந்த மாதிரி மனநிலைமையில நீதான் தவறி சில தவறுகள் செய்யறாங்க தான். அதை காலப்போக்கில் தான் சரி பண்ண முடியும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பாட்டி அந்த நகையெல்லாம் எவ்வளவு ஆசையோட கொடுத்தாங்கன்னு தெரியுமா? அம்மாவுக்காக அந்த நெக்லஸ எப்பவும் வாங்கி வச்சுதான் சொன்னாங்க. நான் தான் பாட்டியை கம்பல் பண்ணி அம்மாவை கும்பாபிஷேகத்துக்கு அந்த நகையை போட வைக்கிறேன்னு சொல்லி அந்த நெக்லஸ வாங்கிட்டு வந்தேன். அப்போ பாட்டி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா? இப்போ நகையை தூக்கிட்டு போய் அவங்க முன்னாடி விட்டெறிஞ்சா அவங்க மனசு சுக்குநூற உடைஞ்சு போயிருக்கும். புரியுது. அத்தை நல்லவங்க தான் ரேவதி. எல்லார்கிட்டையும் தன்மையா தான் நடந்துக்கிறாங்க, நிறைய நல்லதும் செய்யறாங்க. ஆனா பாட்டி விஷயத்துல அவங்க இன்னும் கோவமா தான் இருக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். பாட்டி தாத்தா மேல தப்பு இல்லைன்னு அவங்க யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவங்க தாத்தா பாட்டி ஏத்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒத்துமையா ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் நடந்தா சந்தோஷம்தான். ஆனா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்குமா தான் தெரியல. கண்டிப்பா சீக்கிரமே நடக்கும்.